ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரைமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஆன்மீகத்தில் பரிகாரம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. நான் தரும் பதிவுகள் அனைத்தும் என்னுடைய நடைமுறை அனுபவத்தில் நான் மற்றவர் எனது வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி அதன் மூலம் அவர்கள் நன்மை பெற்று அவர்கள் எனக்கு திரும்ப வந்து தாங்கள் சொன்ன ஆலய வழிபாடு எங்களுக்கு சிறப்பை தந்திருக்கிறது என்று அவர்கள் ஒப்புதலை தந்த பிறகு அதோடு நூலில் இருக்கக்கூடிய மேலும் சில தகவல்களை சேர்த்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் புதன் சந்திரன் பலமான பாதிப்புக்குட்பட்டு 5க்குரியவனும் 9க்குரியவனும் பாதிப்புக்குட்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் கல்வி அல்லது கற்கின்ற வித்தை இது உங்கள் மனதிற்கும் மூளைக்கும் ஒட்டாமல் கண்களுக்கு மட்டும் வந்து போயிருக்கிறதா? அதில் வளர்ச்சி இல்லையா? அடிக்கடி மறந்து விடுகிறதா? வித்தைகள் பலிதமில்லையா? எல்லா விதத்திலேயும் நன்றாக படித்துவிட்டு தேர்வுக்கு செல்லும் பொழுது தேர்வில் உங்களால் கவனத்தை செலுத்தி தேர்வை முழு ஈடுபாட்டோடு சந்திக்க முடியாமல் தடுமாறுகிறீர்களா? இவர்களுக்கு எல்லாம் அது வித்தையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட உபாசனைகள் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் சின்ன சின்ன தடையை சந்தித்து உங்களால் முழுமைப்படுத்த முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்களா? அத்தனைக்கும் 2 தெய்வங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தெய்வ ஆலயங்களுக்கும் 5 முறை அல்லது 9 முறை சென்று வந்து பாருங்கள். 5 முறை சென்று வருவர்களுக்கு 3வது முறை செல்லும் பொழுது உங்களுக்கு மாற்றம் தெரியும். 9 முறை சென்று வருவர்களுக்கு 5வது முறை சென்று வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஆலயம் என்று பார்க்கும் பொழுது சென்னைக்கு அருகிலுள்ள மதுராந்தகத்தில் பக்கத்தில் உள்ள செய்யூர் கந்தசாமி கோவில் என்ற திருத்தலம். இந்த திருத்தலம் சுமார் 5840 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அருள் தந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு இருப்பது முருகன் கோவில். அந்த கோவிலில் பலமான பிரசித்தி பெற்றிருப்பது பைரவர். அந்த பைரவருக்கு துணை தெய்வங்களாக 27 போதகணங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நவகிரகங்கள் இல்லாமல் 27 நட்சத்திரத்துக்கும் உட்பட்ட 27 பூதகணங்களை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். இங்கு சென்று நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு வளர்பிறையில் வரக்கூடிய காலத்தில், அதாவது ஜென்ம நட்சத்திரம் வளர்பிறை காலத்தில் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகத்தில் எந்த கிரகம் அதிக பாகை பெற்றிருக்கிறதோ அந்த பாகை பெற்ற நாளில் அல்லது அந்த பாகை பெற்ற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அல்லது அந்த பாகை பெற்ற கிரகத்தினுடைய கிழமைகளில் அல்லது பௌர்ணமி காலங்களில் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புத மாற்றத்தை நீங்கள் தெளிவாக உணர முடியும். ஆக அப்படிப்பட்ட திருக்கோயில் செய்யூர் கந்தசாமி கோவில். அந்த கோவிலுக்கு சென்று வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் ஏற்படும். அதற்கு அடுத்தது ஏற்கனவே கற்றுக்கொண்டிருந்த கல்வியை விட்டு விலகிவிட்டு இடைவெளி வந்துவிட்டது, மறுபடியும் தொடர முடியவில்லை.
வித்தைகள் மீது முழுமையாக கவனம் செலுத்தாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன் என்ற இந்த இருவிதமான மக்களுக்கும் லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பழைய வாணியம்பாடி என்ற வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய அம்பாளை வணங்கி வர உங்களுக்கு ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படும். இந்த வாணியம்பாடி அருகிலுள்ள அந்த திருத்தலத்தில் அம்பாள் வீற்றிருக்கிறாள், அதாவது சரஸ்வதி வீற்றிருக்கிறாள். முன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணுவுக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையான லட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் குணங்களிலும் செயல்பாடுகளிலும் ஏற்ற இறக்கம் இருக்க உன்னுடைய வித்தை இதோடு அழிந்து போகட்டும் என்று சாபத்தை வாங்கிவிடுகிறாள் சரஸ்வதி. அப்படிப்பட்ட சாபத்தில் இருந்து வாங்கிய பிறகு சரஸ்வதி கொஞ்ச காலம் எந்தவித வித்தையும் இல்லாமல் வித்தையெல்லாம் மனதை விட்டு வெளியேறியதாக உணர்ந்து நடைபணமாக கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு இயற்கை தந்த அசரீரியால் வாணியம்பாடிக்கு அருகிலுள்ள வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருந்த அந்த நதியில் குளித்து அங்கிருந்த ஒரு சிவனை வணங்கி வர அசரீரி இன்று முதல் நீ பாடக்கடவாய் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அசரீரி கேட்ட அடுத்த வினாடியே ஓலைச்சுவடி, எழுத்தாணி மற்றும் வேத புத்தகங்கள் மற்றும் ருத்ராட்சம் இவை அனைத்தும் தானாக கைக்கு வந்திருக்கிறார். அன்று முதல் எழுத தொடங்கி இருக்கிறார். மறுபடி வித்தைகளையும் விஷயங்களையும் மற்றும் மந்திரங்களையும் அனைத்து விதமான விஷயங்களையும் எழுத தொடங்கியிருக்கிறார். ஆக விடுபட்ட வித்தையும் விடுபட்ட கல்வியும் உங்களுக்கு திரும்ப வேண்டுமென்றால் பழைய வாணியம்பாடி அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு சென்று வளர்பறையில் வரக்கூடிய புதன்கிழமையும் அல்லது வளர்பறையில் வரக்கூடிய திங்கட்கிழமையும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பெண் கிரகம் அதிக பாகையை வாங்கியிருக்கிறதோ அந்த பெண் கிரகத்தினுடைய வளர்பறை கிழமையும் நட்சத்திரமும் ஒன்று சேரும் காலம் சென்று வணங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் உருவாகும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறர் பதம் காப்பாதாமே.